திருவள்ளுவன் சொல்லுகிறான், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒரு செய்தியை உங்களிடம் ஒருவர் சொன்னால் அது உண்மையானதா என்று நீங்கள் எப்படி சரிபார்ப்பீர்கள்? இவர் சொல்வதும் உண்மையாக இருக்கலாம், அவன் சொல்வதும் உண்மையாக இருக்கலாம். சமண மரபில் ஒரு கதை சொல்லுவார்கள், ஆனை கண்டவாதம் என்று அதற்கு பெயர், அநேகாந்தவாதம் என்றும் சொல்லுவார்கள். சொல்யூஷன், ப்ராப்ளம் வித் டிஃபரண்ட் சொல்யூஷன்ஸ், பல்வேறு தீர்வுகள் இருக்கலாம். திங்க் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்றெல்லாம் உங்களுடைய ஆசிரியர்கள் ஒருவேளை உங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடும். மரபார்ந்த வழியில் சிந்திப்பது என்பது ஒன்று, மரபார்ந்த வழியை தாண்டி புதிய கோணத்தில் சிந்திப்பது என்பது மற்றொன்று. அதற்கு உதாரணமாக ஒரு யானை ஒன்று நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த யானையை ஒரு 6-7 விழிப்புலன் அற்றவர்கள், பார்வையற்றவர்கள், அவங்க அந்த யானையை தடவி பார்க்கிறாங்க. அவங்களால யானையை நேரடியா பார்க்க முடியாது, அவர்கள் அதை தடவி பார்த்து தெரிந்து கொள்ள முயல்கிறார்கள். ஒருவன் தும்பிக்கையை தடவுகிறான். தும்பிக்கையை தடவி விட்டு இது ஒரு மலைப்பாம்பை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். ஒருத்தன் காலை தடவுறான், தடவிட்டு இது ஒரு தூண் என்று சொல்லுகிறான். ஒருவன் வயிற்றை தடவுகிறான், இது ஒரு பெரிய பானை என்று அவன் சொல்லுகிறான். ஒருவன் காதை தடவுகிறான், இது முறம் என்று அவன் சொல்லுகிறான். குப்பை அள்ளுவதற்கு பயன்படுகிற முறம் என்று சொல்லுகிறான். ஒவ்வொருவனும் ஒவ்வொன்று சொல்லுகிறான், எவனும் யானை என்று சொல்லவே இல்லை. அப்படியானால் இவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? பொய்யில்லை, அந்த அளவுக்கு உண்மை. யானையினுடைய கால் தூண் போலத்தானே இருக்கிறது, உண்மைதானே அது? அந்த அளவிற்கு அது உண்மை. யானையினுடைய வயிறு பானை போலத்தானே இருக்கிறது, அந்த அளவிற்கு அது உண்மை. யானையினுடைய காது முறம் போலத்தானே இருக்கிறது, அந்த அளவிற்கு அது உண்மை. ஆகையினால் ஒரு விஷயம் பார்க்கிறவர்களினுடைய பார்வைக்கு ஏற்ப பல்வேறு பொருள்களை தரலாம், பல்வேறு விடைகளை தரலாம். இந்த பல்வேறு விடைகளில் எது சரியானது, எது முழுமையானது, எது ஹோலிஸ்டிக் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பொறுப்பு யாருடையது? இந்த குருடர்கள் சொல்வதை, இந்த விழிப்புலன் அற்றவர்கள் சொல்லுவதை கொண்டு இதுதான் யானை என்று நீங்கள் தீர்மானித்து விட முடியுமா? அப்ப இதை எல்லாவற்றையும் திரட்டென்று தீர்மானிக்கிற பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது, கேட்கிறவர்களிடம் இருக்கிறது.